பாடி ஆராதிக்க சமுத்திரங்களை பெரிதாய பெரிதாய் நாமும் கர்த்தாவே எல்லா மனுஷங்களும் ஒரு முக்கியமான ஒரு இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்கும் போது துபாய் பக்கத்துல எல்லாம் நிறைய குழு இருக்குது. அந்த ஜனங்க நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க, தமிழர்கள் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. ஒரு போட்டோலாம் போடுறாங்க, ஜம்ப் பண்ணிக்குங்க, பக்கத்துல 2 குண்டு விழுதுன்னு தெரியல எங்களுக்கு, ரொம்ப குண்டு சத்தம் அதிகமா இருக்கு, எங்களை கஷ்ட பாதுகாக்கணும், நம்ம ஜெபிக்க கடமை தொடர்ந்து இருக்கு. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும், இப்போ அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் இந்த நாடுகள் பாதிக்கப்படுது. இது இதே தொடர்ந்து போகுமானால் 3வது உலக யுத்தங்களுக்கு காரணமாக மாறிடும். நாம் புரிஞ்சுக்கணும், 3வது உலக யுத்தங்கள் வருகிறதுக்கு முன்னரே இயேசு கிறிஸ்துவின் வருகை. அதான் கவனிக்க, நாட்கள் ரொம்ப நெருங்கி வருது. எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிக்காது. ஆபத்துக்கள் சடுதியாய் வரக்கூடிய காலகட்டங்கள் தான் இருக்கிறோம். ஜெபிக்கிறவர்கள் தப்பிப்பார்கள், ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்ப்பார்கள். யாரையும் பார்க்க வேண்டிய காலம் அல்லது நாம காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா இப்போ ஒரு ஜபக்குறிப்பு வருது, இனி எத்தனை ஜபக்குறிப்புகள் வருமோ தெரியாது. பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே தேசங்களிலே நடக்கிற இன்னைக்கு யுத்தங்களை சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்திய தேசத்திலிருந்து வசிக்கிற வேலை செய்கிற ஏராளமான மக்கள் எங்கள் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுவே இந்த பிள்ளைகளது யுத்தங்களில அதுவே எந்த நாச மோசங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய பாதுகாக்கிற சிறுத்தைகளிலே பாதுகாக்கப்படவும், மனதிலே சுகபத்திரமாய் தாய்நாட்டு திரும்பி வரவும், இந்த யுத்தங்களை கர்த்தருடைய கரம் ஆண்டுகளை தடுத்து நிறுத்தவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தினால ஆகாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்றால் அந்த விலையை மாத்திரமல்ல, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று நீராக எல்லா மக்களுடைய ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த வருகைக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறது. ஜனங்கள் நிர்திஷ்டாரமாய் வாழ்ந்து ஆண்டவரே தங்களுடைய அழைப்பை அவர்கள் நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு ஒவ்வொருவருக்கும் ஜாக்கிரதை தந்து வழிநடத்தி பலமான களத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நிலையத்தை நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நடத்துதான் அடியருடைய சங்கீதம் 34வது சங்கீதம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. எல்லா பயத்துக்கும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்,
அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவித்தார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. எழுதப்பட்டிருக்கும் பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி விரும்பி நீங்கள் அபேசித்த மனுஷன் யார்? உன் நாவை பொன்னாக்குக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நன்மை செய், சமாதான கீழரை கொண்டு கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அச்சுப்பது பண்ண கர்த்தருடைய முகம் அவருக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். கர்த்தர் சமீபமாயிருந்து நறுமண்ட ஆவியில் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எல்லாம் காப்பாற்றுகிறார், முடிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தனது ஊழியக்காரன் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரார். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தொடர்ந்து கொள். கண்கள் நீதிமான்களின் நோக்கமாக செவிகள் விடுப்புதல் பிறந்திருக்கிறது. தீமை செய்துடைய பேரை எல்லா அவங்க கொண்டு வந்திருக்கிற வாழ்க்கை கரங்களை சேர்த்து நம்ம உற்சாகமாக சொல்லுவாங்க. Hallelujah. 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 நீங்க கையில தட்டும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த அளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க. Hallelujah. இந்த நாட்களில நம்ம தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை குறித்துதான் இந்த நாட்டில் நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாமா? நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும். கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. என்னங்க சொல்லி இருக்குது வேதம்? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். யாருக்கு துன்பம் வரும்? நம்ம யாரு? நம்ம எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டதினால் நம்ம நீதிமானா இருக்கிறோம். அதிக துன்பப்பட்டவங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு யார் ஞாபகம்? போல ஒரு துன்பத்தை அனுபவிச்ச உலகத்துல யாருமே கிடையாது. அப்படின்னா யார் ஞாபகம் வரும்? யோபு. அப்ப கூட உங்களுக்கு உங்க பேர் ஞாபகம் இல்லை. ஏன்னா அவங்க அளவுல நம்முடைய உபத்திரம் இல்ல, அந்த அளவு நம்முடைய பாடுகள் இல்ல. சில பேர் என்ன சொன்னாங்க? யோபுன்னு சொன்னாங்க. சில பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய பாடுகளையும் பிரச்சனைகளையும் அதைதான் குறிச்சு நம்ம என்ன பண்றோம்? கவலைப்படுறோம். அவங்களெல்லாம் நம்ம ஒப்பிடும் போது நம்முடைய பிரச்சனை எல்லாம் என்ன?
ஒரு பெரிய விஷயமே கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, நீ நீதிமானா இருப்பா என்றால் உன் வாழ்க்கையில துன்பங்கள் எப்படி இருக்குமா? ஒண்ணு ரெண்டு இருக்காது, அநேகமா இருக்கும். அதை எண்ணியே முடியாது, அவ்வளவா இருக்கும். நீ எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில நீ கடந்து வந்தாலும், ஆனால் உன்னை விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. இந்த இடத்துல வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நின்று யாரை விடுவிப்பாரு? நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் கட்டாயமாய் தேவன் நம்மை விடுவிக்க ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம், எனக்கு தான் பாடு, எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் போராட்டம், என்னையே தான் எல்லாரும் என்ன பண்றாங்க? போக்கஸ் பண்றாங்க. அப்படி நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஆண்டவருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறது? என் மேலதான், உங்கள் மேலதான் தேவனுடைய பிள்ளையே. அதே அதிகாரம் 15ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல என்ன பண்ணுது? நோக்கமா இருக்கிறது. அவருடைய செவிகள் யாருடைய கூப்பிடுதலுக்கு காத்திருக்குது? என்னுடைய கூப்பிடுதலுக்கு. எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து கூப்பிட்டாலும் சரி, உன்னை கேட்கும்படியாக கர்த்தருடைய செவிகள் உனக்கு நேராக திறந்திருக்கிறது தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, நமக்கு எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன வராது? பலனே வராது இல்லையா? எவ்வளவோ ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லி நம்மளை பலப்படுத்தினாலும் ஏதோ ஒரு சிறிய வார்த்தைகள் நம்மளை என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் பலவீனப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது. அதே அதிகாரம் 17ஆம் வசனத்துல பாருங்க, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் என்ன பண்ணுவாரு? நீங்களாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் சொன்னவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வேதத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளவோ தேவனுடைய மனுஷர்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த நாட்களிலும் நம்ம ஒருவரை குறித்து நாம் தியானிக்கலாமா? சில நேரங்களில நம்ம வாழ்க்கையில ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோங்க? நல்லாதான் இருக்கும் இல்லையா? பிரச்சனை இருக்காது, பாடுகள் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது, எதுவுமே இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டவரை தேடுவோம், அப்பயும் எல்லாம் நல்லாதான் இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம நினைப்போம், இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் ஆண்டவரை உறுதியா படிச்சு கொள்ளணும், நம்ம என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். அப்படி ஞானஸ்தானம் எடுத்த உடனே நமக்கு என்ன வருதுங்க? என்ன வருது? என்னங்க உங்களுக்கு ஒண்ணும் வரலையா? பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 3 கிறிஸ்துவை வேதம் அறிமுகப்படுத்தி அவர் என்ன பண்ணுகிறாரு? ஞானஸ்தானம் எடுக்கும்படியாக அவர் கடந்து வருகிறாரு. அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர், படிக்கலாமா? 16ஆம் வசனம். ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தவர் என்ன சொல்றாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல என்னவா இருக்க? பிரியமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை நான் வாசிக்கலாமா? 17. ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று அப்படி சொல்லப்பட்டதா? அடுத்தது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் எந்த வழியாய் கடந்து போறாருங்க? பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். யாராலங்க? பிசாசினால் சோதிக்கப்படும்படி யாரால அவர் கொண்டு போகப்பட்டாரு? ஆவியானவரால் அவர் என்ன பண்ணாரு? கொண்டு போகப்பட்டார். எப்பங்க? ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் மேல என்ன பண்றேன்? பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன உடனே
அவர் எங்க கடந்து போகிறார்? வண்ணாந்திரத்துக்கு நேராக கடந்து போய் அவர் உபாசிக்கும்படியாய் கடந்து போகிறார். தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக அந்த நேரங்களில பரிசுத்த ஆவியானவர் என்ன இங்க சொல்றது? ஆவியானவர் பிசாசினால சோதிக்கப்படும்படியாக வண்ணாந்திரத்துக்கு நேராக அவர் என்ன பண்ணாரு? கொண்டு போகப்பட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில நாம் எப்படிதான் கடந்து போகிறோம்? வனாந்திரத்தின் வழியாக தான் கடந்து போகிறோம் இல்லையா? பல பாடுகள், பல உபத்திரங்கள், பிசாசின் கிரியைகள் எல்லாமே நம்மள என்ன பண்ணுதுங்க? சோதிக்குது இல்லையா? ஆண்டவர் என்னங்க எப்படிங்க அவர் ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சாரு? என்ன பரிசுத்த ஆவியானவரே நீ என் மேல பிரியமா இருக்கேன்னு சொன்னீங்களே, எப்படி வனாந்திரத்துல நான் இருக்கேன், பிசாசவன் என்னை சோதிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாரா? இல்ல, ஆண்டருடைய வேத வார்த்தையினால அவனை என்ன பண்ணாரு? அவரு ஜெயித்தாரு. நாம எப்படிங்க ஜெயிக்கிறோம்? தேவனுடைய வசனத்தினால ஜெயிக்கிறோமா, இல்ல மாம்ச பிரகாரமான வார்த்தைகளை பேசி உட்காந்துட்டு கொண்டு இருக்கிறோமா? நம்ம அப்படித்தானே இருக்கிறோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஏல இருந்து இசட் வரைக்கும் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம்? ஆண்டர்கிட்ட ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணிடுவோம் இல்லையா? ஏன்னா அவர் மறந்துடுவாருன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு வாட்டி அதை சொல்லிடுவோம் இல்லையா? ஆனாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக அவர் என்ன பண்றாரு? உலகத்துல வாழ்ந்து காட்டுற. யாருக்கு தாங்க பாடுகள், யாருக்கு தான் உபத்திரம், யாருக்கு தான் வனாந்திரம், யாருக்கு தான் பிசாசினால சோதிக்கப்படுகிறாங்க? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவருடைய நேசகுமாரராக நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறாரு. பல காரியங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் சரி, தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணணும்? அதை மேற்கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. யோசேப்பு பாருங்க, தன்னுடைய தகப்பனுக்கு அவர் ரொம்ப பிரியமா இருந்தார். ஏன்னா அவர் முதிர் வயதின் பிள்ளையா இருந்தபடியால அவர் மேல் தன் தகப்பன் என்ன பண்ணாரு? ரொம்ப பிரியமா இருந்தார். அநேக பேர், மொத்தம் 12 பேர் என்றால் அந்த 11 பேரை விட அந்த 12ஆவதா இருக்கிற அந்த யோசேப்பின் மேல தன்னுடைய தகப்பன் அதிக பாசம் கொண்டவரா இருந்தாரு. ரொம்ப நேசிக்கத்தக்க ஒரு மகனா இருந்தார் இல்லையா? ஆனால் பாருங்க, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? என்னது இது, எப்ப பார்த்தாலும் அவன் மேலேயே அவர் பிரியமா இருக்காரு, எந்த வஸ்திரம் தைச்சாலும் என்ன பண்றாரு? அவனுக்கு தான் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள என்னாச்சு? ஒரு விதமான கசப்பு யோசேப்பின் மேல இருந்தது. ஆனால் தன் தகப்பனுக்கு அவர் நேசகுமாரனா இருந்தார் என்னுடைய பிள்ளையே. அப்பொழுது அவர் என்ன பண்றாரு? சொப்பனம் காண்கிறாரு. என்ன காண்கிறாரு? அவர் சொப்பனம் கண்டார்ல, சும்மா வச்சு இருக்கலாம்ல. ஆனா அவர் என்ன பண்றாரு? ஓடி தன்னுடைய அண்ணன் கிட்டையும் தன் தகப்பன் கிட்டையும் சொல்றாரு, ஒரு இடத்துல என்ன இருக்குது? இந்த அறுவடைலாம் செய்வாங்க இல்லையா? கதிர்கள் இருக்குது இல்லையா? அதுல நடுவுல இருக்கிற கதிர்கள் என்னை சுத்தி இருக்கிற எல்லா கதிரையும் என்ன பண்ணது? வணங்கி இருக்குது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? ஒன்னும் தெரியல. அதனால அதை என்ன பண்றாரு? அவர் தன்னுடைய சகோதரத்துல சொல்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க? அந்த நாட்களில பாருங்க, அந்த சொப்பனத்துக்குரிய அர்த்தத்தை தெரிஞ்சவங்களா இருக்கிற வச்சுதான் உடனே அவங்க அண்ணன் கேட்கிறாங்க, அப்போ நாங்கெல்லாம் உனக்கு வணங்குவோம் நீ நினைக்கிறியா? நாங்கெல்லாம் உனக்கு பணிவோம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க? அவனைய ஆன் பண்றாங்க இல்லையா? என்னடா இது அப்படின்னு அவன் நினைச்சிருக்கலாம். ஆனாலும் மீண்டும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அது என்னங்க? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. இதோட காரியங்கள் எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா? அவன் மீண்டும் என்ன பண்றான்? தன் சகோதரத்துல அவன் சொல்றான். தன் தகப்பனும் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு. அப்ப தன் தகப்பன் தகப்பன் பேசுறாரு. அப்ப என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரி எல்லாம் என்ன பண்ணுவோம்? அவனை வணங்குவோம் நீ சொல்றியா அப்படின்னு அவன் என்ன பண்றாரு? கடிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது தன் சகோதரனால அவன் பகைக்கப்பட்டான். இரண்டாவதாக தன் தகப்பன், தன்னை நேசிக்கிற ஒரு தகப்பனை என்ன பண்றாரு? அவரு முதலியா கடந்திருப்பார் போல இருக்கிறது இல்லையா? ஆனாலும் அவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையா இருக்கிறபடியால் தான் ஆண்டவர் பல ரகசியங்களை அவனிடத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? கற்றுக் கொடுக்கிறவராய் இருந்தாரு. முன்கூட்டி அவனுக்கு அறிவிக்கிற தேவனாய் இருந்தாரு. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவன் என்ன பண்ணான்? தன் சகோதரர்கள்னால அவன் என்ன பண்ண, இந்த சொப்பனத்துக்கு அப்புறமேட்டு தானே இவ்வளவு பிரச்சனை அவனுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்துச்சா? அவனை குழியில தூக்கி போட்டாங்களா? அவன் சட்டையெல்லாம் கிழிச்சு அந்த ரத்தத்தை போட்டு அவன் தகப்பன் கிட்ட அவன் இறந்துட்டான்னு சொன்னாங்களா?
யாருக்காச்சும் வித்து போட்டாங்களா? பாருங்க, தகப்பன் இருக்கிறாங்க, சகோதரர்கள் இருக்காங்க, தனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது என்னுடைய பிள்ளையே. ஆனாலும் எப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை அவன் கண்டானோ அந்நேரங்களில தன் தகப்பனால அவங்க பகைக்கப்பட்டான், தன் சகோதரனால பகைக்கப்பட்டான், தன் குடும்பத்தை விட்டு அவன் விலக்கப்பட்டான். என்ன பண்ணான்? ஒரு தனக்கே தெரியாத ஒரு தேசத்துல அவன் ஒரு எப்படி பண்ணான்? ஒரு அடிமையாக விற்கப்பட்டான் தேவனுடைய பிள்ளையே. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லையா? ஆமாவா இல்லையா? அது வரைக்கும் எந்த ஒரு காரியமும் அவன் வாழ்க்கையில நடக்கல. அந்நாட்களில் என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் உன் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னா பல தடைகள் வரதான் செய்யும் இல்லையா? அதைதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வர துன்பம் அநேகம். அப்ப யோசிப்புக்கு என்ன வந்துச்சு? ஒண்ணு சும்மா நம்ம சொல்லிட்டு போலாம், இது இப்படி அதுன்னு. அதை அனுபவிச்சு அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் என்று. அவன் என்ன பண்றான்? எல்லாம் இருந்தும் அவன் தனித்து விடப்பட்டான் இல்லையா? சரி, ஏதோ ஒரு அடிமையாய் ஒரு தேசத்துல போயிட்டான், அங்கேயாச்சும் நிம்மதியா வாழ விட்டாங்களா? அங்கேயும் என்ன பண்ணாங்க? செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவன் என்ன பண்ணான்? சிறைச்சாலைக்கு கடந்து போனான். பாருங்க, தன் குடும்பத்தால பகைக்கப்பட்டான், தன் தகப்பனால மறக்கப்பட்டான். அவனுக்கு இருந்த நல்ல பேரும் என்னாச்சு? போச்சு. இப்ப எவ்வளவு ஒரு நெருக்கம், எவ்வளவு ஒரு சிறுமை அவனுக்குள்ளாக இருந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றிலும் பாருங்க, தேவன் மேல் அவன் வைத்த நம்பிக்கையை விடவே இல்லை தேவனுடைய பிள்ளையே. ஏதோ சரி, இந்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போய் நம்ம பொழைச்சிக்கலாம்னு நினைச்சிருப்பான். அங்கேயும் இல்லாம எங்க போய் போட்டாங்க? சிறைச்சாலை. அப்ப எப்படிப்பட்ட ஒரு சிறுமை அவனுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனாலும் அவனுக்கு தெரியும், ஆண்டவர் இவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை என்ன பண்ணுவாரு? கட்டாயமாய் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே தேசத்துல அடிமையாக போன அந்த யோசேப்பு ஒரு ஆளுமை தன்மை உடையவனாக மீண்டும் ஆண்டவர் அவனை என்ன பண்ணார்? அந்த தேசத்துல எடுத்து நிறுத்தினார். கொஞ்ச நாளே நடந்துருச்சா? உடனே நடந்துச்சா? அடுத்த மாசமே ஆயிடுச்சா? இல்ல ஒரு விஷயத்தையே நடந்துச்சா? பல வருடங்கள் வேதம் சொல்லுகிறது. அத்தனை நாட்களிலும் ஆண்டவர் எப்போ அந்த தரிசனத்தை கொடுத்தாரு? சிறு வயதுல கொடுத்தார். 17 வயதுல கொடுத்திருப்பார். ஆனால் அதை நிறைவேற எத்தனை நாட்கள் ஆச்சுங்க? அநேக நாள் ஆச்சு. ஆனாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றினாரா இல்லையா? மறந்துட்டாரா? மறந்துட்டாரா ஆண்டவர்? இல்ல. தன் குடும்பம் மறந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, ஆண்டவர் அதை கட்டாயமாய் நிறைவேற்ற ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த தேசத்துல அடிமையாக எப்படி செய்யாத ஒரு தவறுக்காக அவன் ஜெயிலில போனானோ அதே ஜெயிலில் இருந்து அவன் மீண்டும் வந்து ஒரு ஆளுமை உடையவனாக அந்த தேசத்துல அவன் நின்றான் தேவனுடைய பிள்ளையே. அது அந்த தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார் இல்லையா? தன் சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? தானே வணங்கினாங்களா இல்லையா? அப்போ ஆண்டோடைய வார்த்தை சொன்னா என்னது? சொன்னதுதான். அதைதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பம். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரமாட்டது இல்லையா? என்ன பேசுறோம் நம்ம உடனே? பாருங்க, இந்த வசனத்தை எழுதுறது யாருங்க? தாவீது இல்லையா? தாவீதுக்கு வராத பிரச்சனையா? ஆனாலும் அவர் என்ன பண்றாரு? தன்னை பலப்படுத்திக்கிறாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் என்ன பண்ணுவாரு? இறுக்கி மீட்டு கொள்ளுவார் அப்படின்னு. அப்போ தாவீது எந்த அளவு தன் வாழ்க்கையில அவர் பட்டிருப்பாரு. ஆனாலும் தேவன் மேல அவர் வைத்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அவருடைய வாயின் அறிக்கை எப்படிங்க இருந்துச்சு? எவ்வளவோ கஷ்டம், துரத்துறாங்க, கொலை செய்யறாங்க, ஆனாலும் அவன் வார்த்தை எப்படிங்க இருந்துச்சு? கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கேன், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் பேசி பேசி ஆண்டவர் மீண்டும் அவனை என்ன பண்ணாருங்க? தாவீதை தெரியாதவங்க யாருன்னா இருக்க முடியுமா? சங்கீதம் படிக்காதவங்க யாருன்னா இருக்க முடியுமா? அந்த அளவு தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள எப்படி இருக்குது? ஆழமாய் காணப்படுகிறது. சரி, இந்த நாட்களில நாம் பார்த்தோம் இல்லையா? நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகம், அவைகளில் இருந்து எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறான்ட்டு சில நேரங்களில் சொல்லலாம். ஆனா எனக்கு எந்த ஒரு விடுதலையும் கிடைக்கல, எனக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கல. பிரச்சனை இன்னைக்கு 2ன்னா நாளைக்கு எப்படி இருக்குது? 4ஆ தான் இருக்கு, தவிர எனக்கு என்ன பண்ணல, எதுவுமே மாறலன்றீங்க. ஏன் மாறல தெரியுமா? ஏன் மாறல? இந்த வாயின் வார்த்தைகள், நம்முடைய நாவு தான் இல்லையா? நம்ம என்ன பேசுறோம் தேவனுடைய பிள்ளையே? என்ன பேசுற? பிரச்சனைகள் மத்தியில நான் என்ன பேசுறேன் பாருங்க. உபாகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நான் ஜீவனையும்
மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். பாருங்க, வேதம் என்ன சொல்றது? ஆண்டவர் எதை வச்சிருக்காருங்க உங்களுக்கு முன்பாக? ஜீவனையும் மரணத்தையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். உனக்கு முன்பாக தான் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீ என்ன பேசுற? ஜீவனை பேசுறியா, மரணத்தை பேசுறியா, இல்ல ஆசீர்வாதத்தை பேசுறோமா, இல்ல சாபத்தை பேசுறோமா? 4 சாய்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர். நீ ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா எடுப்ப? 2ஆவது எடுப்ப. 3ஆவதா என்ன எடுப்போம்? 4ஆவதா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? அதை தான் நாம எடுப்போம். பாருங்க, எலியா பத்தி தெரியும் இல்லையா? அவர் எப்படிப்பட்டவருங்க? சூப்பர்மேன் இல்லையா? அவரை மேல ஒருத்தர் கிடையாது இல்லையா? பாருங்க, அநேக பாகால் தீர்க்கதரிசிகள் அவர் என்ன பண்ணாரு? கொன்று போட்டாரு. கர்த்தரே தேவன் என்று வைராக்கியமோட நின்ற எலியா என்ன பண்ணாரு? அந்த தேசத்து ராணி என்ன சொன்னாங்க? நாளைக்கு உன் தலை என்ன பண்ண போறேன்? வெட்டிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்குள்ள என்ன வந்துருச்சுங்க? பயம் வந்துட்டு அவர் என்ன பண்ணாருங்க? சோர்ந்து போய் ஒரு சூர செடி, முட்கள் நிறைந்த ஒரு சூர செடிக்குள்ள போய் என்ன பண்ணாருங்க? படுத்துக்கிட்டு தூங்குறாராங்க. நமக்கு பெட்ல படுத்தா கூட தூக்கம் வர மாட்டேது இல்லையா? அவர் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல பட்டுட்டு இருக்காரு? அந்த பயத்திலே அவருக்கு ஒரு தூக்கம் வருது பாத்தீங்களா இல்லையா? அந்த நேரத்தில் அவர் சோர்ந்து போய் இருக்கிறார் என்று தேவன் அறிந்து தேவ தூதனை அனுப்பி அவரை என்ன பண்றாரு? பலப்படுத்துகிறார் இல்லையா? ஆகாரத்தை கொடுத்து. எவ்வளவு ஒரு அற்புதமான தேவன் பாத்தீங்களா? அவர் என்ன பண்றாரு? பலப்படுத்தி விட்டுட்டாராங்க. எதுக்கு ஆண்டவர் பலப்படுத்துறாரு? நீ போக வேண்டிய தூரம் ஒண்ணு என்ன இருக்குது? இன்னும் நிறைய இருக்குது. பாருங்க, தேவன் கொடுத்த அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் புசித்து 40 நாட்கள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் ஓரேபு மலை மட்டும் அவர் கடந்து போனார். தேவனுடைய பலத்தினால. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, பாடு உண்டு. ஆனாலும் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரை கொண்டு வந்து பலப்படுத்துவதற்கு காரணம் என்ன? நோக்கம் என்ன? நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அநேக தூரமா இருக்கிறது. நீ பலப்படும்படியாக, நீ நிலை நிற்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு வாரமும் கொண்டு நம்மளை என்ன பண்ணுவாரு? பலப்படுத்தி கொண்டு வருகிறாரு. ஆனால் சில நேரங்களில தேவன் நமக்கு ஜீவனை வைத்திருந்தால் நம் மரணத்தை நாம் அறிக்கைப்படுகிறவர்களா இருக்கிறோம். தேவன் உனக்கு ஆசீர்வாதத்தை வைத்தால் என்றால் நீ சாபத்தை பேசுகிறவர்களா இருக்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, பாருங்க, இந்த சரீர அவைகள் எல்லாம் நமக்கு முக்கியமான ஒரு காரியம்தான். நமக்கு பாருங்க, கை நீட்டமா இருக்குது இல்லையா? கால் எவ்வளோ வெயிட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தூக்கி கொண்டு நடக்கிறோம். ஆனா இந்த வாய் எப்படிங்க இருக்கு? சின்னதா தான் இருக்குது. சரீரத்தில் இருக்கிற அவயங்களை குறித்து வேற எவ்வளவோ காரியம் சொல்லுது. ஆனா நாவு குறித்து ஒரு அதிகாரமே இருக்குதுங்க. பாருங்க, அப்ப இந்த நாவு எவ்வளவு ஒரு முக்கியமாக ஆண்டவர் கருதுகிறார் இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அவ்வளோ அசால்ட்டா வாய்க்கு வந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? பேசுகிறோம். பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நாவு சிறிய அவயம்தான். என்னது? சிறிய அவயம்தான். ஆனா என்னங்க பண்ணுமா? அது பெருமையானவைகளை பேசும். நம்ம வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் நமக்கு செவி கொடுப்பது இல்ல? ஏனென்றால் ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எப்படி இருக்கிறாருங்க? எதிர்த்து நிற்கிறாரு. இந்த சின்ன வாய் தான், ஆனா பேச சொன்னா பெருமைகளை மொத்தமா பேசி முடிச்சிருவோம் இல்லையா? அதே தான் வேதம் சொல்லுகிறது, நாவு நெருப்புது. நெருப்பு என்ன பண்ணுமா? ஒரு காட்டையை என்ன பண்ணிடும்? ஒரு நல்ல குடும்பத்தை என்ன பண்ணிடும்? ஒன்றுமில்லாம ஆக்கிடும். வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அதை விட முக்கியமான ஒரு வசனம் யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுங்க வேதம்? இல்ல இல்ல, அது இல்ல. நாவை அடக்க 8ஆம் வசனம். பாருங்க, யாருமே என்ன பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரணும்னா என்னங்க பண்ணணும்? அமைதியா இருந்தா போதும். ஆனா நம்ம அமைதிப்படுத்தணும்னு நினைப்போம். அவங்களுக்கு அப்பதான் இன்னும் என்ன வரும்? எனர்ஜி அதிகமா வரும், இன்னும் ஹெவியா வரும் பிரச்சனை.
இல்லையா? அதை மட்டும் என்ன பண்ண முடியல, நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அதை அடக்கவே முடியாது. நீயே அடங்கி உட்கார்ந்தாதான் உண்டு, வேற யாராலும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ தேவன் நமக்கு பல நன்மைகளை வைத்திருக்கிறாரு, ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரு. ஆனாலும் நம்முடைய நாவுனால நாம் என்ன வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ணுகிறோமோ அந்த வார்த்தையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றாரு, ஜீவனாக நமக்கு மாற்றி தருகிறார். இந்த நாட்களில மீண்டுமாக நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனாலும் அவை எல்லாவற்றில் இருந்து கர்த்தர் என்னை விடுவிப்பார், உங்களை என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். அதனால எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக இந்த நாட்களில இந்த வார்த்தைகளை பேசும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின தயவுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சங்கீத தானத்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Hallelujah. நாளைக்கு Hallelujah. என்ன சொன்னாங்க, அது மட்டும்தான் நிக்குது இல்ல, நாட்டு மட்டும்தான் கொஞ்சம் நிக்குதா? Hallelujah. என் மூணு ஆண்டுக்கு என்ன பண்ண நடக்கல. நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் ஏங்க, ஏன் மற்றவங்க அநியாயம் பண்றான், அற்புதம் பண்றான், அடுத்தவங்க வீட்டை கெடுக்கிறான், நாட்டை கெடுக்கிறான், என்னமோ பண்றான், நல்லதான் இருக்கிறான், இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அவனுக்கான கஷ்டமே வர மாட்டேங்குது, அவனுக்கான பிரச்சனையே வர மாட்டேங்குது. நான் தான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், ஆண்டவர் என்னை பார்க்குறாருன்னு சொல்கிறேன், ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு எனக்கு நடுக்கமாக இருக்குது, எனக்கு தான் பிரச்சனை வருது. இதுதானே நம்முடைய புலம்பு, இதுதானே நம்முடைய புலம்பு. ஏன் இதை அனுமதிக்கிறேன்? இப்போ ஆண்டவர் இதை கவனிக்கலையா? நம்ம கவனிச்சாரா இல்லையா? அவருடைய கண்ணு உன் மேலே நோக்கமாக இருக்குதா இல்லையா? ஏன் பார்த்துது பேசாமல் விட்டாரு எப்சிபா ஒன்று? கொஞ்சம் படட்டும், கொஞ்சம் வாங்கட்டும், இன்னும் கொஞ்சம் அழட்டும், கொஞ்ச நேரம் பட்டு வரட்டும், அப்பல பார்க்கலாம் விட்டாத. என்னதான் காரணம்? முதல்ல சொன்னாங்க, எப்போ ஞானஸ்தானம் எடுத்துமோ அப்போ சொல்லிட்டாரு, நீ என் பிரியமான குமாரன்னு, உங்க நான் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. பிரச்சனையே எப்போதான் வந்ததுன்றாங்க. அப்போ பிரியமான குமாரனா மாறினா பிரச்சனை வருமோ? அதனால தாங்க நாங்கள் பிரியமா இல்லை ஆண்டவருக்குன்றீங்களா? இது போல பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் நாங்கள் உலகத்துக்கோடு கூட உலகமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்களா? என்னதான் நம்ம நோக்கம்? ஹல்லேலூயா. ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது, சங்கீதம் 119 சங்கீதம் 71 வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அடுத்தது வாசிங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நல்லது என்று சொல்லுகிறார். கவனிங்க, அப்ப வேத வசனம் எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தாலும் அதற்கு மேலான ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்கி கொடுக்கக்கூடியது வேதம் தான். வேத வசனத்தினாலதான் சாத்தானுடைய சோதனைகளை எல்லாம் இயேசு ஜெயித்தார். சொந்த வார்த்தைகளையோ தான் தேவகுமாரன் என்பதனாலேயோ அவருக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமைகள் இருக்கு என்பதனாலேயோ சாத்தானை ஜெயித்தார்னு சொல்லப்படவே இல்லை. இந்த வேத வசனங்களை கொண்டுதான் தன் வாழ்க்கையில வந்த சோதனைகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், இக்கட்டுகள், போராட்டங்கள் எல்லா நிலையும் ஜெயிக்கிறதற்கு வார்த்தையை இயேசு பயன்படுத்தினார் இல்லையா?
அதுதான் வேதம் சொல்றது நமக்கு போர் ஆயுதம். அது நமக்கு இந்த ஆயுதத்தை எடுக்க தெரியாதவன் தோற்று போவது உண்மை இல்லையா? ரோமர் 3:3 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாசியாமல் போனாலும் சிலர் விசுவாசியாமல் போனாலும் என்ன, அவருடைய அவிசுவாசம் உண்மை அவமாக்கும். தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ என்று ஒரு கேள்வி. நீ விசுவாசிக்கலானாலும் சரி, அதனுடைய உண்மையை மாற்ற யாராலையும் முடியாது, அதன் வல்லமையை தடுக்க யாராலுமே முடியாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பிரச்சனையே இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வேண்டிய ஞானம் யாருக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்மை உள்ளவனுக்கு ஞானத்தை தருகிறார் ஆண்டவர். வேதம் தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. வேதம் நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சாத்தானை மேற்கொள்ளுகிறதற்கு வேண்டிய முறைகளை நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அப்ப மற்ற மனுஷர்கள் யார் என்பதை நமக்கு வேதம் சொல்லி கொடுத்து, எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுத்து, எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற வழியை தேவன் நமக்கு போதிக்கிறார். வயசுல அல்லேலூயா. அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இன்று கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறார் என்பதுதான் நமக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஆன வார்த்தை. வயசுல இல்லையா? சங்கீதம் 50 ஆதியாகமம் 50:20 சொல்லப்பட்ட வார்த்தை இருப்பார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு. அந்த தீமை எப்படியா முடிஞ்சிச்சு? அந்த தீமை வரும்போது அவனுடைய மனசு எவ்வளவு பாடுபட்டு இருக்கும். செய்யாத ஒண்ணுக்கு தண்டனை பெறுவது என்பது சாதாரண காரியங்கள். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தப்பு செய்துட்டு அடி வாங்கினா அதை குறித்து ஒன்றும் இல்லை. தப்பு செய்தான் அடிபட்டோம் இல்லையா, அதுவே தாங்கிக்க முடியாது நம்மளால. ஆனா தப்பே செய்யாம உண்மையா உழைச்சி ஒரு தவறான குற்றச்சாட்டுகளுக்காக தண்டனை பெறது என்பது அது தாங்க முடியாத ஒரு வேதனையை அது யாருக்கு இருந்தாலும் உண்டாகும் இல்லையா? எத்தனை வேதனைகள் அவனுக்கு உண்டாயிருக்கு. தன் சகோதரர்கள் குழியில தூக்கி போட்டு, அப்பா கிட்ட இவங்க செத்துட்டானா பாரு, மிருகம் ஏதோ கொண்டுச்சு பாரு, இந்த ட்ரெஸ் இது அவன் ட்ரெஸ் தானான்னு சொல்லும்போது அவனை வச்சு தானே பேசியிருப்பாங்க. அது அவன் கேட்ட போது எப்படி இருந்திருக்கு, அடிமையா வித்த போது எப்படி இருந்திருக்கு அவனுக்கு வேதனைங்க. அல்லேலூயா. அத்தனை வேதனைகளையும் கர்த்தர் அவனுக்கு சாதனையாய் முடிய பண்ணினார். ஒருவேளை இன்னைக்கு வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எல்லா தடுமாற்றங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், நன்மை செய்து பாட அனுபவிக்க கூடியவங்களா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கிறது என்பதை மட்டும் மறக்கவே மறக்காது. அததான் யோபு சொல்றான், பாடுபட்டவன் நான் போகும் பாதையை அவர் அறிவார். யோபு 23:10 இருக்கு. நான் போகும் பாதையை அவர் அறிவார். என்ன பாதையில போனா அவன் கஷ்டம் எப்படி? வேதத்துல எழுதப்பட்ட மனுஷர்களை பார்த்தனா இவனை போல கஷ்டம். ஏன்னா அவன் உத்தமன். இவன் யாரு? தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகினவன். இவன் வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை சாதாரணமா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி கஷ்டப்பட்டவன் தான் சொல்றான், நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பிறகு பொன்னாக விளங்குவேன். எப்படி வார்த்தை அவனுக்கு? நாம சொல்லுவோம் பொன்னாக விளங்குவேன், மண்ணா போயிடுவோம், என்னதான் பேசுவோம். அல்லேலூயா. கவனிங்க, முன்ன வச்சுட்டாரு வார்த்தைய, மரணமோ ஜீவனோ, ஆசீர்வாதமும் சாபமும். எதை தெரிஞ்சுக்கணும்? சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு வார்த்தையை நீ தெரிஞ்சுக்கணும். சரியா தேர்ந்தெடுத்து வார்த்தைகளை கையால பழகணும்.
இதுதான் ஒரு யுத்தத்துல ஆயுதங்களை பயன்படுத்துகிறதற்கு அடையாளம். எப்படியோ ஆயுதங்களை பயன்படுத்த முடியாது, சரியானபடி தாக்கணும். கோலியாத்தினுடைய யுத்த காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, அவனுடைய கவசம்லாம் பார்த்தீங்கன்னா 5000 சேக்கல் எடையா. அவனை தாக்கவே முடியாது. ஆள் பார்த்தீங்கன்னா 9 அடி உயரம். எவ்வளோ? இந்த அடி நம்ம 6 அடி ஹைட் இருந்தா கூட இன்னைக்கு கணக்கு போடுறாங்க, 2.5 அடி கத்தி கையில இருந்தா, பட்டயம் இருந்தா கூட அவன் கழுத்தை தொடாது. அவன் கழுத்தை தொடவே முடியாது. அப்ப கழுத்து வரையில் அவனுக்கு ஷீல்டு இருக்கு, தலையில கவசம் இருக்கு, கையில கேடயம் இருக்கு, காலில் கவசம் போட்டுன்னு இருக்கிறான். அவனை தாக்கக்கூடிய இடம் எங்கதான் இருக்கு? நெத்தி மட்டும்தான். எந்த இடம் கேப் இருக்கு? அப்ப தேவன் அவனை தாக்குவதற்கு தாவீதுக்கு எப்படி நடத்தினார்ன்றதை பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கும் நாம தாக்கணும். ஒரு தாக்குதல் தொடக்கணும்னா எந்த ஆயுதத்தை எப்போ எங்க எந்த வார்த்தைகளை நாம பயன்படுத்தணும் என்பதை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நாமளும் ஒரு யுத்தத்துல தான் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையும் ஒரு யுத்த காலம்தான். இந்த யுத்த காலத்துல நிறைய சோதனைகளை சந்திக்கிறோம், நிறைய துரோகிகளை சந்திப்போம். கூடவே இந்த குழி பறிக்கிறவங்க எங்க இருப்பாங்க? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யுது இல்லையா? இவங்களெல்லாம் நம்ம சந்திக்கணும்னா இவங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் பெரோஸ். ஆனா எங்க இருப்பாங்கன்னா சுத்தி தான் இருப்பாங்க, தெரியாது. ஆனா எந்த நேரத்திலையும் ஒரு யுத்த மனுஷன் ஜாக்கிரதையா இருந்தா தப்பிப்பான். ஜாக்கிரதையான யுத்த ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன பண்ணணும்? அந்த யுத்த ஆயுதங்களை சொல்றாரு, உன் நாவு தான் அது. எதை பயன்படுத்திக்க? எதை பயன்படுத்திக்க? எல்லா காரியங்களுக்கும் தப்பித்து வருவதற்கு எதை பயன்படுத்து? தேவ வசனத்தை உன் நாவினால நீ சுயத்தி கோலியாத்து விழுந்தா மாதிரி அடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோட ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாட்சியின் நேரம். சாட்சிகள் இருந்தால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு சின்ன தருணம். நேரம் இல்லை, சீக்கிரம் வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலும் தேவன் தாமே இந்த நாள்ல சாட்சியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே இந்த வருடம் தொடங்கி 2 மாதங்கள் கடந்து இந்த தேவன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜோயலுக்கு பாத்தீங்கன்னா நான் வேற ஸ்கூல் மாற்றணும்னு சொல்லி ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்தேன். அவன் வந்து சீனியர் கேஜிலே ஸ்கூல் போட்டு இருந்தேன். அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அப்போ வந்து சீட்டு கிடைக்கல. அது ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி இந்த வருஷம் எப்படியாவது மாத்தணும்னு சொல்லிட்டு, அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியே வந்து உள்ள விடவே மாட்டாங்க. நம்ம போய் ஏதாச்சும் விசாரிக்கலாம்னு சொன்னா கூட உள்ள விட மாட்டாங்க. ஆனா நான் எஸ்ஏஆர் ஃபார்ம் வாங்கறதுக்காக உள்ள போயிருந்தேன். சரி ஒரு குரூப்ல வந்து போட்டு வைக்கலாம், ஸ்கூல்ல கிடைக்குதான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து வந்திருந்தேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வேற யாராவது டிசி வாங்கிட்டு வெளியே போனாங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்புறம் எங்களுக்கு கால் வந்துச்சு. என்ட்ரன்ஸும் எழுதியிருந்தான். என்ட்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணியிருந்தான். ஆனால் என்ட்ரன்ஸும் கிளியர் பண்ணி அந்த ஸ்கூல்ல வந்து அவனுக்கு சீட்டு கிடைச்சிச்சு. அதை நான் உள்ள போய் எழுதி கொடுத்துட்டு வரும்போதே, ஏசப்பா நான் எனக்கு சீட்டு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் சாட்சியுள்ள மகளா நிற்பேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். தேவன் தாமே அந்த ஒரு எனக்கு அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடைச்சதால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளை தினத்துல கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு பர்த்டே. தேவன் தாமே ஒரு வயதை கூட்டி கொடுக்க போறாங்க. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னையும் என் பிள்ளைகளும் என் கணவனாரையும் குடும்பத்தையும் தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தாமே சிறுசாட்சியை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கண்டிப்பாக பாதுகாத்து இந்த நாளை காணச்சது இன்னைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் எனக்கு இருந்தது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கார். முன்னாடி கூட புதன்கிழமை பாசிட்டிவ்ல வரும்போது கூட ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் காட்டுறேன்.
எனக்கு பொண்ணு பொருளும் மாசி சந்தோஷம் வேண்டாம் என்று அதுக்கேற்ற மாதிரியே கர்த்தர் வந்து அந்த 3 வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். எப்பொழுதுமே 2 வார்த்தை 2 ஜபத்தை போட முடியும். கர்த்தர் 3 வார்த்தைகளை கொடுத்தார். தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் காரியங்களை பற்றி பேசுறார். ஒன்று விசுவாசம், ஒன்று அன்பு, இன்னொன்று வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்ற 3 காரியங்கள் கர்த்தர் கொடுத்தார். அந்த 3 காரியங்களுக்கும் நான் இந்த வாரம் முழுதுமாக தியானித்துக் கொண்டு வந்து கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாட்கள் சுலபமாக கர்த்தர் கிருபை செய்தார். கனமாற்றங்களுடைய போக்கை வார்த்தை கர்த்தர் பாதுகாத்தார். எல்லா தேவைகளையும் சந்தித்தார். அவருடைய இறந்ததுல இருந்து இப்பொழுது ஒன்றிலும் குறையில்லாமல் கர்த்தர் அவர் இருந்தது போல எப்படி நடத்தினாரோ அதே போல இப்பயும் நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்கிறேன். அந்த வாரத்துல மாமியார் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். அவங்களுக்கு எல்லா செக்கப்பும் பண்ணி முடிச்சுட்டேன். சுகர் நார்மலா இருக்கு, கிட்னியும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஆன்ஜோ பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆன்ஜோ இப்ப தேவையில்லை டாக்டர் சொல்லி வார்த்தைகளை கொடுத்துருக்காரு. அதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவேன். சர்டிஃபிகேட் வந்து வந்துடும் நினைச்சேன். நான் 1 மாசம் ஆயிடுச்சு, 40 நாள் ஆயிடுச்சு. வந்துடும் நினைச்சேன், வரல. இந்த ஒரு காரியத்துக்காக நான் ப்ரேயர் பண்ணல, ஏன்னா வந்துடும் கொடுத்துருவாங்கன்னு நான் நினைச்சேன். எல்லா காரியத்துக்காகவும் ஒரு சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் கர்த்தரோட சமூகத்தை ஒப்பு கொடுத்து நான் எல்லாத்தையும் செய்வேன். இந்த காரியம் நான் ஜெபிக்கல, ஆனா வெள்ளிக்கிழமை நைட் எனக்குள்ள அந்த உணர்வு வந்து ஆண்டவரே நீங்க 2:13 வச்சு நான் ப்ரேயர் பண்ணேன். திங்கட்கிழமைக்குள்ள அந்த சர்டிஃபிகேட் வரணும் கரெக்டாகவே. அது வந்தாதான் நம்மளுடைய லீகல் சர்டிஃபிகேட் நான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஆஃபீஸ்ல ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க கரெக்டாகவே நான் சொன்னேன். அதே போல சனிக்கிழமை காலையில அந்த ஆஃபீஸ்ல இருந்து போன் வந்தது. ஒண்ணு பண்ணாங்க, சனிக்கிழமை சாயந்தரம் இல்லைன்னா தினம் வந்துருமா அப்படின்னாங்க. சனிக்கிழமை வரல, திங்கட்கிழமை 5:30 மணிக்கு போன் பண்ண வரல. கேட்டதுக்கு வந்துருமா 6 வந்துருமா. அவர் போன் பண்ணி வச்சு கொஞ்ச நேரத்துல டெத் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அதுக்காக கர்த்தருக்கு நான் கொடான போய் நன்றி சொல்றேன். சாட்சி சொல்றவங்க ரெடி ஆயிருங்க. அப்படியே உட்காந்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே கடந்த மாதம் முழுவதும் தேவன் எங்களை நடத்தினார். கடந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஊழியத்துக்கு போகும்போது வரும்போதும் என்னையும் ஊழிக்காரையும் தேவன் பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மட்டுமாக தேவன் கடந்த மாதத்தில் தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் எங்களுக்குரிய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தி வந்தார். தேவன் செய்த எல்லா நன்மைகள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஊழிக்கார் கூட அநேக பலிகள், எனக்கு கூட அநேக பலிகள். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே பலன் பூரணமாய் விலகும் என்று சொல்லி தேவ கிருபையினாலே எங்களை நடத்திய சமூகத்தில் அந்த புதிய நாளே கடந்த மாதத்துல தொடக்கத்திலும் முடிவுல தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தார். தேவன் செய்த எல்லா நன்மைகள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சிறு ஆசியாவை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே கடந்த 2 மாதம் அளவும் இந்த கனிமொழி போல பாதுகாத்து இந்த 3ஆம் மாதத்துல இந்த முதலாவது நாட்களில தேவனுடைய சமூகத்துல தேவனை கொண்டு வந்த மகா பெரிய கிருபைக்காக நான் ஆண்டதுக்கு கோடி நன்றி செலுத்துறேன். நான் ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஒரு புதிய ஆபீஸ் சர்வீஸ்ல நான் ஜாயின் பண்ணேன். இந்த 2வது மாசத்தையும் ஆண்டவர் தாமே எனக்கு முடிக்க கிருபை தந்தாரு. பார்த்தீங்கன்னா எனக்கு ஈவினிங் வந்து 7 o'clock வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து மோஸ்ட்லி 7:30 ஆயிடும் ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பவே. 7:30 மணி தான் வேலை முடியும். அதுக்கு அடுத்தது கிளம்பி வீட்டுக்கு வரதுக்கு 8 மணி ஆகும். அதனால 8 மணிக்கு மேல வந்து எங்களுடைய படிப்பு காரியங்களும் வீட்டின் காரியங்களும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஆண்டவர் தாமே ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார், பலனை கொடுத்திருக்கிறார். பல பலவீனங்கள் இருந்தாலும் என்னுடைய கிருபை என்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறது. சிலத்துல எல்லாருடைய கண்களில் ஆண்டவருக்கு தயவு கொடுத்து எல்லா வேலைகளையும் செய்யத்தக்க ஞானத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். பிள்ளைகளும் நல்லா படிக்க தெய்வம் தாமே உதவி செய்தார். எந்த ஒரு பலவீனங்கள் வராதபடிக்கு தெய்வம் தாமே பாதுகாத்து வந்தார். பார்த்தீங்கன்னா இல்லாட்டி சொன்னா அந்த 4th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னா, மம்மி நான் ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடாம நான் போகணும் அப்படின்னு அவன் சொன்னாங்க. நீ ஜெபம் பண்ணு, ஏன்னா நான் ஒரு நாள் கூட லீவ் போடலன்னா எனக்கு வந்து அதுக்கு தனியா மெடல் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நீ ஜெபம் பண்ணு, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணு, நான் லீவே போடக்கூடாது ஏசப்பான்னு சொல்லு. ஆனா இந்த இன்னும் 1 month தான் இருக்குது. ஆனாலும் தேவன் இந்நாள் வரைக்கும் 2 பேருமே ஒரு நாள் கூட லீவ் போடாம எந்த நிலையிலும் தேவனுடைய சமூகத்துல அவங்க இருந்து
ஸ்கூலுக்கு கடந்து போக, படிக்க, எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அவங்களை வழிநடத்தி வந்தார். அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தாரு. இந்த நாட்களிலும் காலையில கடந்து வர பயங்கர போராக இருந்தது. ஆனாலும் என்னுடைய கிருபை பத்திரமாக ஆண்டவர் தாமே எங்களை கொண்டு வந்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் பாராட்டின எல்லா தயவுக்காக நான் நன்றி செலுத்துறேன். இந்த சாட்சி தாமே தேவன் ஆசீர்வதித்து அங்கீகரிப்பாராக. ஆமென். God bless you. Praise. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தாமே கடந்த 2 மாதங்கள் கண்ணியத்தோடு பாதுகாத்தார். இந்த 3ஆம் மாதத்தில் முதல் தேதியோட சமூகத்தில் வரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் எப்போதும் இதன் மூலம் ஆகாமல் இருப்பது ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமில்லை, நான் வேலைக்கு போகும்பொழுது வரும்போது ஒரு கரம் ஒவ்வொரு நாளும் எனக்கு பாதுகாப்பு வருகிறது. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பிள்ளைக்கு என் மகனும் காலேஜுக்கு போகும்பொழுது வரும்போது ஒரு கரம் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பு வருவதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் கணவனாகிய தேவன் பாதுகாத்தால் எந்த விதமான நாசம் மோசம் இருக்கும் விபத்துக்களுக்கு எல்லா தீர்க்கும் தேவன் தான் விலக்கி காத்தார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அநேக தேவைகள் இருந்த போதிலும் ஒவ்வொரு நாளும் தேவனை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமில்லை, நாளை தினத்துல என்னுடைய மகனுக்கு போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதற்காக சபையார் நடவடிக்கை சிரித்துக் கொள்ளுங்கள். இந்த தேர்வுல எல்லா எக்ஸாம் நல்லபடியாக எழுத நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக சிரித்துக் கொள்ளுங்கள். நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தெய்வம் தாமே சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் தேவன் பாதுகாப்பு, தேவன் நடத்தினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தின் பாதுகாப்பு, எல்லா தேவைகளை சந்தித்து தேவன் நடத்தின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு மாதத்துல அநேக பலவீனங்கள், ஆனா பலவீனத்துல என் தேவன் எனக்கு பலனாய் Praise the Lord. Hallelujah. கொஞ்சம் வழி விடுங்க அது. கர்த்தர் நமக்கு மகிமையாகட்டும். எனக்கு அநேக உபத்திரங்கள் வந்தது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் விடுவித்து பாதுகாப்பாரு. என் கணவர் இறந்துட்டாரு. அதுக்குள்ள எங்க 5 மாசம் கழிச்சு எங்க பையன் இறந்துட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க அந்த வீட்டுல இருக்குது, அதனால பசங்க இந்த மாதிரி இருக்குது, அவங்களுக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீ இருக்கிறையா அந்த வீட்டுல, நீ நடத்தும் வராச்சா, எங்களுக்கு எந்த குறை இல்லாமல் நடத்தும் வராச்சான்னு சொன்னேன். ஜெபம் பண்ணேன். அப்புறம் எனக்கு இது ரிட்டையர்ட் ஆனா அது ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனை கூட என்ன ஏசப்பா நீதாப்பா எனக்கு துணையா இருந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கடன் எங்க வீட்டுக்காரர் சொல்ல 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்தது. அந்த 10 லட்சம் ரூபாய் ஆண்டவருக்கு அது கொடுத்து தங்கள் கிருபை தந்தாரு. அது இல்லாம பசங்களுக்கு நான் எல்லாம் ஒரே மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு இதாகிடுச்சு, பிரச்சனை ஆச்சு. அந்த பிரச்சனையில கூட நான் எல்லாரும் ஒரே மாதிரி கொடுத்து இது பண்ண சால்வ் பண்ணேன். அது இல்லாம அந்த வீடு எந்த வீடு இதுவா இருக்குதோ அது சொல்லி அவங்க பக்கத்து பக்கத்துல சொல்லியிருக்கிறாங்க. அந்த வீடு இன்னைக்கு மியூசிக் கொண்ட கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த பேங்க் கடன் தீர்ந்து அந்த வீட்டை மூடி கொள்கிற ஆண்டவர் கிருபை சொன்னார். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். God bless you. God bless you. God bless you. Hallelujah. வேற உங்களுக்கு நன்மையே செய்தியா 2ஆம் மாசம் முழுசுமா கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார். பலவீனத்திலையும் நான் பலனாய் இருக்கிறேன். இதுதான் என் சாட்சி. பலவீனத்திலையும் தேவனுடைய கிருபை என்னை தாங்குது என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். 1 2ன்னு சொல்ல முடியாது, எனக்கு நிறைய இருக்கு. ஆனா ஒரு நாள் கூட தேவன் எனக்கு வைத்த ஊழியத்தை தடையில்லாம நடத்தி வந்திருக்கிறேன். நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் தேவனுடைய கிருபை. அதுக்காக நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன். கர்த்தர் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. பேசல ஒரு அறிவிப்பு. இன்னும் 1 மாசம் இருக்கு குட் ஃப்ரைடே சந்திப்பதற்கு. எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்க? ஒரு வேளையாவது இருக்கிறீங்களா?
இருங்க. கவனிங்க. சில பேர் சொல்றாங்க, நான் நிறைய மாத்திரை சாப்பிட்றேன், முடியலனாலும் ஜெபம் பண்ணு. அதுபோல நிலை இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, ஆனா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உபவாசம் கட்டாயம் தேவை, கட்டாயம் தேவை. கவனிங்க, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைகளை நம்ம அசட்டை பண்ணிட்டு போக முடியாது. உபவாசம் உன்னை அதிக விதமான ஆவிக்குரிய பலன்ல உன்னை நடத்த ஆரம்பிக்கும். சில பிரச்சனைகளுக்கு அதுதான் தீர்வு உண்டாகும். உபவாசம் அதிகமா தேவனோடு கூட உன்னை இணைக்கும். பாருங்க, சில காரியங்கள் இருக்கு. இந்த உபவாசத்தோடு கூட வருகிறவங்களுக்கு சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவா கர்த்தர் பேசுவார். இந்த உபவாச கூடுகையில பங்கெடுக்கிறவங்களால சொல்ல முடியும், அந்த ஒவ்வொரு உபவாச கூட்டமும் வெறுமையா யாருமே போனதே கிடையாது. ஏதோ ஒரு வகையில அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு, ஏதோ ஒரு வகையில அவங்களை பலப்படுத்துறாரு, ஏதோ ஒரு காரியத்தை தைரியப்படுத்துறாரு. சில நேரங்களில் நானே யோசிப்பேன், சில நேரத்தில் பாத்திரமோட கேட்பாங்க, தேசத்துக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டீங்களா? முதல்ல யாருக்காக ஜெபம் பண்ணிக்கலாம்? எது முக்கியமோ அது ஆண்டவருக்கு தெரியும். எது முக்கியமா? நான் சொல்றேன், தேசம் தேசம் தேசம்னு ஒன்றை விட்டுட்டீங்கன்னா என்ன பண்ண முடியாது. நீ முக்கியம், ஆண்டவருக்கு யாரு முக்கியம்? கணக்கு பாருங்க. மோசே அப்படிதான் 20 லட்சம் ஜனங்களை அவன் நடத்தினான் கானானுக்குள். யார் போல? நான் சொல்ல முடியுமா? 20 லட்சம் பேரை நடத்திட்டேன், 20 லட்சம் பேரை நடத்திட்டு நான் போலையே. எது முக்கியம்? நம்மளை ஆயத்தப்படுத்திக்க. நான் சொல்லின்னு வரேன், இப்ப நடக்கிற சம்பவங்கள், தேசத்தின் சம்பவங்களை நீங்க கவனிங்க, நியூஸ்களை பாருங்க. ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இது ஒரு போர், அமெரிக்கா இஸ்ரேல் சார்ந்து ஈரானை தாக்குறாங்க. ஈரான் தாக்கப்படுறதுனால நடுவில் இருக்கிற அரபு தேசங்கள் பாதிக்கப்படுது. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வருமானால் கவனிங்க, முதலாம் உலகப்போர், 2வது உலகப்போர் எல்லாவற்றுக்கும் இஸ்ரேல் காரணமா இருந்தது. 3வது உலகப்போருக்கும் யார் தான் வருவான்? யார் தான் வருவான்? இஸ்ரேல் இல்லாம உலக சரித்திரத்துல எந்த யுத்தமே கிடையாது. அதனாலதான் சொன்னாரு, அத்தி மரத்தை கவனித்து பாருங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் ஆண்டவர். அத்தி மரம்னா தெரியுமா? இஸ்ரேல் தேசத்தினுடைய தேசக்கொடி, அரசியல் அமைப்பு. எதை பாருங்க, இந்திய தேசம் சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி அவன் சுதந்திரத்தை அடைஞ்ச இந்த நாள் தான். இப்போ அவன் எவ்வளவு சின்ன நாடா இருந்தாலும் உலக நாடுகளுக்கு சவால் கொடுக்கிற அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எங்க இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அது அமெரிக்கா கிட்ட இருக்கட்டும், ரஷ்யா கிட்ட இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இன்னைக்கு இஸ்ரேல் விஞ்ஞானிகள் தான் அதிகமான நிலையில இருக்கிறாங்க. இப்ப கடைசியான யுத்தங்களையும் எசேக்கியேல எழுதி வச்சுட்டு, அது அணு ஆயுத போரும் தான் 37வது சங்கீத எசேக்கியேல் புத்தகத்துல இருக்கு. வீட்டுல போய் படிச்சுட்டு அது என்ன நடக்க போகுது. அந்த காலகட்டத்துல தான் சுத்தி நெருக்கத்துல வந்திருக்கிறேன். நான் எங்க வந்திருக்கிறேன் ஜோஞ்சி பேரன். நேற்று எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. இஸ்ரேல் ஈரான் மேல ஒரு ஏவுகணை அமிச்சான், அது ஒரு ஸ்கூல் மேல விழுந்தது. 85 பெண் பிள்ளைகள் செத்து போனாங்க, படிக்க போன பிள்ளைங்க. எதுக்கு போனாங்க? எங்க நடக்குது? இப்போ வந்த உடனே ஒரு போன் கால் வந்தது, குவைத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு போன் வந்தது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க அங்க இருக்கிறாங்க. நம்ம இருக்கிற பக்கத்து தெருவுலலாம் குண்டுகள் விழுது, ஒரே சத்தம் அதிகமா இருக்குது, பாம்பு வெடிக்கிற சத்தம். என்ன நடக்குமோ பயமா இருக்கு. என்ன பண்ணுங்க? இப்ப அங்கதான் அந்த யுத்தம் வருமோ? அங்க வர்றது இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அங்க வருகிற அழிவு இங்க வர்றதுக்கா நேரம் ஆகுது. இது நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தேவன் கொடுக்கிற நிலை வச்சு
இந்த லூக்கா 21:36 மனசுல வச்சுக்க. என்னன்னு பாத்துக்க. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதாவது அல்ல, ஜெபம் உன்னை பாதுகாக்கும். ஜெபம்தான் உன்னை பாதுகாக்கும் இல்லையா? அம்மு கூட சொல்லிச்சு, ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் எனக்கு அது செய்வார். ஒரு பிரச்சனை நான் ஜெபம் பண்ணாதே விட்டுட்டேன், இப்போ ஜெபம் பண்ண அந்த காரியத்தை வாய்க்க பண்ணார். ஜெபம் காரியத்தை வாய்க்க பண்ணார் ஜெபம். ஆனால் ஜெபம் இன்னொரு காரியமும் இருக்கு, அது தேவ சித்தத்திற்கு ஏற்றதாக இருக்கணும். ஜெபம் எல்லா ஜெபத்தையும் தேவன் கேட்க மாட்டார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் இருக்கு பாருங்க. புதன்கிழமை தோறும் நமக்கு உபவாசம் நடக்குது. இதில் பங்கெடுக்க விரும்புங்க. அதிகமாக கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் முன்ன வாங்க. பரிசுத்த ஜெபத்தில் நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம தேவனை சந்திக்க ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா. அல்லேலூயா. 2 காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ண போகிறோம். 2ஆம் தேதி ஜோயலுடைய பிறந்த நாள், 3ஆம் தேதி பானு என்ற எமிமாலா அந்த பிள்ளைக்காக 3ஆம் தேதி அதுக்கு பிறந்த நாள். 2ஆம் தேதி ஜோயல் இல்லையா? 2ஆம் தேதி தானே? 3ஆம் தேதியா? சரி, 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு கல்லில் 2 வாங்க அன்னைக்கு. சரி, 3ஆம் தேதியா? ஓகே. அதுக்கு பிறகு 10th +2 இவங்களுக்கு பரீட்சைக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். கட்டாயம் இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இன்னைக்கு பிறந்த நாளா? வெரி குட். ஜெபம் இல்லாமா? தேங்க்யூ லாஸ். பிறந்த நாள் காண போறவங்க ஏஞ்சி நில்லுங்க. எங்க அவன் எங்க ஜோயல் எங்க? 1 2 3 என்னைக்கு? உங்களுக்கு 20ஆ? சரி, 18ஆம் தேதி கில்டா இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாசம் பிறந்த நாள் காண்கிற, திருமண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட். ஒருமனப்படுங்க, கண்ணை மூடுங்க, உங்க இருதயத்துல கர்த்தரை நோக்கி பாருங்க. மனசார இவர்களை ஆசீர்வதிக்க முன்ன வாங்க. கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். கவனிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக பிறந்த நாள் காண்கிற இந்த பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, இவர்களுக்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் தாரும். ஆண்டவரே, மனுஷ கண்களை தயவு உண்டாக்கி தாரும். நல்ல வளர்ச்சிகள் பெருகி இருக்கட்டும். தேவனே, உடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். இவர்களுடைய எதிர்காலங்கள் பிரகாசிக்கட்டும். நல்ல படிக்கிற ஞானத்துல வளரட்டும். கீழ்ப்படிதலில் வளரட்டும். மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும். அப்படியே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அஜித் குமாருக்காக ஸ்தோத்திரம். பிறந்தநாள் காண்கிற இன்றைக்கு அந்த மகன் மேல விசேஷித்த கிருபை இருக்கட்டும். நன்மையான கரத்துல மூணு ஏசாயா 58:11 சொல்லப்பட்டபடி கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்றும், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்ற அந்த வாக்கு நிறைவேறும்படி ஆட்சேபிக்கிறேன். மகள் ஆண்டவரே அமுதாவுக்காகவும் ஸ்தோத்திரம். அந்த மகள் மேல விசேஷித்த கிருபை இருக்கவும், நாட்களை விசேஷித்துக் கொண்டு கர்த்தாவே உடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ மன விருப்பங்களின்படி கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. மாத்திரமல்ல ஆண்டவரே, எக்ஸாமை சந்திக்க போற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெயம் கர்த்தராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிள்ளைகளுடைய ஜெயத்திற்காக சிறப்பான மதிப்பெண்கள் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, +2 சந்திக்கிற எல்லா நிலைகளையும் அவர்கள் ஆண்டவரே பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இதோட கூட அவங்க ஆண்டவரே தியாலஜி எழுத போறாங்க.
எல்லா நிலையிலும் அவங்க வெற்றி கொள்ளட்டும், மேன்மை அடையட்டும், கனத்தை கர்த்தர் தந்து நடத்தும், பயங்கள் நீங்கட்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தெளிவாய் இருக்கட்டும், எல்லா விதமான குருட்டுத்தனத்தின் ஆவிகள் நீங்கி போகட்டும், சாபங்கள் வெளியேறி போகட்டும், ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து விடுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும், எல்லா சூழ்நிலைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நினையற்ற நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா. நன்றியோடு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஹாப்பி பர்த்டே டு யூ. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you brother. முக்கியமான நேரத்துக்கு வந்துட்டோம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து செய்திக்குள்ள போக போறோம். எப்பவுமே வாக்குத்தத்தங்களை பெறுவதற்கு முன்னதாக காணிக்கை போடுவோம். இன்னைக்கு காணிக்கை போய் உங்ககிட்ட வராது, காணிக்கை எடுத்துன்னு நீங்க தான் போகணும். அந்த இதுவை மாற்ற மாட்டேன். வாக்குத்தத்தங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் என்ன பண்ணணும்? போகணும். ஒரு நிமிஷம். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாள்ல உடைய கரத்துல நீர் கொடுத்தது ஒரு துளியை போடுறோம். பெருத்துளியாக, பெருமழையாக, பெரு ஆசீர்வாதமாக இதை மாற்றி தருவீராக. கர்த்தருடைய நாமம் மையப்பட்டு இயேசுவின் நாமத்திற்கு ஆமென். ஒவ்வொருத்தரும் வந்து நிதானமா போட்டு போங்க, கொஞ்சம் பார்த்து போங்க. அங்க எச்சிட போறீங்க. அது இல்ல, அந்த இது பாரு. பார்த்து வா. சபையில உக்காந்து போன் பேசிட்டு உக்காந்துக்கிற. வெளியே போய் போன் பேசணும், உள்ள உக்காந்து பேசக்கூடாது. முடிச்சிங்களா?